தமிழக முதல்வர் சி.யு. ஜோசப் விஜயின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை செல்லூர் பகுதியில் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் எம். கோபிசன் தலைமையில் மகளிர் அமைப்பு பகுதி செயலாளர் கே. சங்கீதா ஏற்பாட்டில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு, பேனா, பென்சில் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு இலவச நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் எம். கோபிசன் உரையாடும் போது தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் தனாலே ஆண்டு முழுவதும் கொண்டாடுவோம் என்றும், மக்களுக்காக நாங்கள், மக்களால் தான் நாங்கள் என்றும், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு என்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். லஞ்சமே இல்லாத மாநிலமாக மாற்றுவோம். மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம். இப்பகுதியில் என்ன செயல் நடந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும் என் தொலைபேசி எண்ணுக்கு அழையுங்கள். நான் உடனடியாக வருவேன். என்னுடைய பணியாளர்களும் உடனடியாக அவ்விடத்திற்கு வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று உறுதியளித்தார். பகுதிச் செயலாளர் எம். சுரேஷ், வட்டக் கழக இணை செயலாளர் பி. வெற்றி செல்வம், 29வது வார்டு வட்டக் கழக பொருளாளர் ஜே. ராஜா மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ரெட் தமிழ் 24 நியூஸ் செய்திகளுக்காக கே. திருப்பதி. Thank you, sir. Camera पर, camera पर. अभी साथ में कैमरा करने. अभी. இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை 6:15 மணிக்கு சன் டிவியில படம் பார்க்காம இன்னைக்கு நம்முடைய ஜனநாயகத்தின் சிறப்பான ஒரு மக்கள் முதல்வரோட பிறந்தநாள் நிகழ்வுக்காக கலந்துகிட்டு இருக்க எங்களுடைய குழந்தை செல்வங்கள், மாணவர்கள், மாணவியர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள், அண்ணன் அண்ணிகள், தோழர்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து, இன்னைக்கு ஒரு சிறப்பான இந்த ஒரு நோட்டு புக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கிட்டு, அப்புறம் தாய்மார்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய பால்வாடி அங்கன்வாடி குழந்தைகளுக்கு அவங்க உட்கார்றதுக்கான சேரு, அப்புறம் அவங்க எழுத படிக்க அந்த ஸ்லேட்டு, ஸோ அவங்க விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள், இந்த அத்தனை பொருட்களையும் ரொம்ப அற்புதமாக நம்முடைய மகளிர் அணி நிர்வாகி சங்கீதா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து நம்ம மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய பகுதி செயலாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் மற்றும் வட்ட செயலாளர்கள் மற்றும் நம்முடைய கழக நிர்வாகிகள், சார்பு நிர்வாகிகள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் மக்களுக்கான ஒரு செயலாக ரொம்ப அற்புதமாக நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் எங்களுடைய நிர்வாகிகள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, மித்தவங்க எல்லாருமே வாக்குக்காக பணம் கொடுத்து வாக்கு இயந்திரமா, வாக்கு மிஷினா நம்மளை நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்முடைய மக்களின் முதல்வர், புரட்சி தளபதி, மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா மக்களுடைய மனதை கவர்ந்தவர், மக்கள் விரும்பிய ஒரு தலைவர், மக்கள் விரும்பிய ஒரு முதல்வர். இந்த 50 நாட்கள்ல லஞ்சத்தையும் ஊழலையும் அடியோடு அறுத்த ஒரு தலைவர். அப்படின்னா யாரு?
யாரு? மந்திரமா இந்த உலகத்துக்கே முன்னோடியா இந்தியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த நாடா நம்ம தமிழ்நாடு திகழுது அப்படின்னா பணநாயகத்தை வென்று ஜனநாயகத்தை மீட்டெடுத்த ஒரு மக்களின் தலைவன் புரட்சி தளபதி அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. மக்களுக்கான அரசாங்கமா அண்ணன் சொல்லியிருக்காரு. ₹1 லஞ்சம் கேட்டாலும் குடும்பத்துக்கு ஒரு அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா, ஒரு பாசமிகும் ஒரு தலைவனா எல்லாருக்குமே அரவணைச்சு செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தன்னுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா தளபதியினுடைய குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா தன்னுடைய உச்சத்தையும் விட்டு மக்களுக்காக நினைச்சு பாருங்க. வருஷத்துக்கு வந்து ஒரு 250 கோடி சம்பாதிக்க முடியும். ஆனா வருஷத்துக்கு வெறும் 24 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு மக்களுக்காக சேவை செய்யறாருன்னா அது யாரு? ஒரு வருஷத்துல ஒரு 50,000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு நம்ம என்ன நினைப்போம்? அதுக்கு அடுத்த மாசம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷமாவது ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சேர்த்து சம்பாதிக்கணும் தான் நினைப்போம். அவர் 250 கோடி சம்பாதிச்சவர் இன்னைக்கு வருஷத்துக்கு வெறும் 25 லட்சம் ரூபாய் வாங்குற அளவுக்கு தான் இருக்கு. பட் அவ்வளவையும் விட்டு மக்களுக்காக இறங்கி வந்திருக்காரு அப்படின்னா மக்கள் மேல அவர் கொண்ட ஒரு அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த மூன்றெழுத்து மந்திரத்துக்கு மக்கள் கொடுத்த வாக்கு தான் இன்னைக்கு வந்து அவரை இந்த அளவுக்கு வந்து இயங்கி செயல்படுத்த வச்சிருக்கு. தலைவரோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாரு, டாக் லெஸ் ஒர்க் மோர். என்ன சொல்லுவாரு? சோ பேச்சை கம்மி பண்ணிட்டு செயல்ல நம்மளுடைய செயல்பாடை காமிப்போம். இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு எங்களுடைய கழக நிர்வாகிகள் மட்டும்தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து எனக்கு இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய கழக நிர்வாகிகள், தோழர்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை ஒரு ஆள் டோக்கன் வாங்கிக்கோங்க. இருக்கிற நீங்க இருங்க, குழந்தைய முடிக்க இன்னொரு 1/4 மணி நேரம் ஆயிரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பார்த்து